ஹாய் மக்களே, ஆந்திரா ஸ்டைலில் சரக்கா கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. கூட்டு செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு போட்டுக்கலாம். எந்த அளவில் நம்ம எடுக்கிறோமோ அதே அளவில் சிறுபருப்பும் போட்டுக்கலாம். துவரம்பருப்பு, சிறுபருப்பு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பருப்பு எல்லாமே வாஷ் பண்ணிட்டோம். சுரக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் சீவிட்டு இதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். விசில் ஃபுல்லாக போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு, காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம். கடுகு ஜீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். தாளிப்பு இதில் போட்டுடலாம். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம தாளிச்சு விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்க ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக ஆந்திரா ஸ்டைலில் சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.